காலையில் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுருந்தேன். கூடவே தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வதக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி தக்காளி சாதம், பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வீக் டேஸில் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்கிறதுக்கு. பட் இப்போலாம் வந்து குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா குழம்பு சாப்பிட்டா நல்லா திருப்தியாக இருக்குது. பட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. அதுவும் இல்லாமல் நான்வெஜ்க்கு வந்து நம்ம பிரியாணி அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீக்கெண்ட் ஆனால் அது செய்கிறதுனால வீக் டேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி குழம்பு வைக்கிறோம் அந்த மாதிரி தான் தோணுது. பிரியாணி இந்த ஒன் பாட் ரைஸ் செய்கிறதுக்கெலாம் பிடிக்கல. அப்புறம் வந்து ஈவினிங் போல் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்பி போனோம். கரெக்டாக ஹஸ்பண்ட் வரத்துக்கு 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் போகும்போது நடை சாத்திட்டு ஹரிவராசனம் போட்டுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சும்மா கோயிலை சுற்றி வந்துட்டு அந்த அரவணை பாயாசம் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பேபி ஷாப் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.